பிரகாஷ், உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கோமதி, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ உன் பொண்டாட்டியோட தான் தண்ணி கொடுத்துன்னு இருக்க போற. இதுக்கப்புறம் நீ உன் புருஷனோட தான் தண்ணி கொடுத்துன்னு இருக்க போற. பிரகாஷ், அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயங்கள்லாம் வாயை திறக்காம கவனமா கேட்டுக்கோ. கோமதி, அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயங்கள்லாம் வாயை திறக்காம கவனமா கேட்டுக்கோ. புருஷன் பொண்டாட்டி சண்டையில எப்பவுமே புருஷன் தோக்கணும், பொண்டாட்டி ஜெயிக்கணும். ஒருவேளை அந்த சண்டையில புருஷன் ஜெயிக்கிற மாதிரி போச்சுன்னா இருக்கவே இருக்கு பொண்டாட்டிங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. கண்ணுல 2 சொட்டு தண்ணீர் வர வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல என்ன ராணி மாதிரி பாத்துட்டாங்க, ஆனா இங்க பாரு என்ன எப்படி குடும்பம் பத்துறாங்க அப்படின்னு ஒரு டயலாக் ஓடணும். அது சொன்னதுக்கு அப்புறம் புருஷங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. எல்லா தப்பையும் அவங்க மேல ஏத்துக்கிட்டு ஐயோ சாரின்னு சொல்லிடுவாங்க அவங்களே. இன்னொன்னு, எந்த முடிவு எடுத்தாலுமே அது பொண்டாட்டிங்க தான் எடுக்கணும். புருஷங்க எப்பவுமே ஆமா சாமி தான் போடணும். ஐ ஜலி 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 ஜலி. இது என்னடா அநியாயமா இருக்குது. ஆக மொத்தத்துல கல்யாணம் பண்ணது பொண்டாட்டிங்களுக்கு ஜாலி, புருஷங்களுக்கு தான் அதோட காலி. இந்த மாதிரிதான் உலகத்துல இருக்க எல்லா பொண்டாட்டிங்களும் தன்னோட புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஏமா நீ இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டா நான் கல்யாணம் பண்ண கொஞ்சம் யோசிச்சிருப்பேனேப்பா. ஏமா நீ இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டா நான் ஜாலியா கல்யாணம் பண்ணி நல்லா டார்ச்சர் பண்ணிருப்பேனேமா. பிரகாஷ், அது அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. இதே உன் பொண்டாட்டி கிட்ட பேசு, நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நீ மாட்டினடி. கோமதி, இதுக்கப்புறம் நீ என்ஜாய் பண்ணு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, நீ உள்ள போய் பேசுங்க மாப்பிள்ள, அவன் உள்ளதான் இருக்கா. சரிங்க ததோ. மாப்பிள்ள, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்கு. ஹாய். ஐயோ, எப்படி கான்வர்சேஷன் ஆரம்பிக்குதுன்னு தெரியலையே. என்னடா இது திடீர்னு வைத்த கலக்குது. நம்ம வீட அந்த ட்ரக்குன்னு பாம்பு போட்டாலும் ஒன்றும் இல்லை. இப்போ இவ பக்கத்தில் இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னடா அது ட்ரக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, என்னடா இது, நம்மளே அழியாம நம்மளே பாம்பு போட்டோம். அவனுக்கு கேட்டிருக்குமா? எதுவும் தெரியாத மாதிரி சைலண்ட் உட்காந்துப்போம். நமக்கு வைத்த கலக்கிற மாதிரி அவளுக்கும் வைத்த கலக்கிறது போல. அதான் பாம்பு போட்டுட்டா. அவளே பாம்பு போட்டா நம்ம எதுக்கு கூச்சப்படுறோம், நம்மளும் சேர்த்து போட்டுருவோம். கப்பல் கோல்ஸ் ஆயிடும். எங்க சேம் பிஞ்ச் ஆச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட டீசன்சி இல்லையா? இப்படி பாம்பு போடுறீங்க. ஏங்க நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாம்பு போட்டீங்க தானேங்க? நானா? வாய்ப்பே இல்ல, எனக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. நம்ம பாம்பு போடுறது கேட்டுச்சு போலியே, சமாளிப்போம். அப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து பாம்பு போட்டதே இல்லையா? ஏங்க என்னங்க கேள்வி கேக்குறீங்க? சின்ன வயசுல இருந்து பாம்பு போட்டதே இல்லையான்னு கேள்வி கேட்டுருக்கீங்க. ஐயோ, அப்படி சொல்ல வரலங்க. சாரிங்க. இல்லங்க, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குட்டியா ட்ரிக்னு ஒரு பாம்பு போட்டீங்க, எனக்கு கேட்டுச்சுங்க. ஐயோ, நான் தான் பாம்பு போடலன்னு சொல்றேன். ஏங்க திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? உங்க அம்மா பொண்ணு பக்கம் வரும்போது நீங்க பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனா இப்படி நீங்க பொய் சொல்றீங்க. இது நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றது கூட விடுங்க. எதுக்கு இப்ப எங்க அம்மா இழுக்குறீங்க? நான் உங்க அம்மா இழுக்கட்டா? ஐயோ, அப்படி இல்ல. சாரிங்க, நான் அப்படி சொல்ல வரலங்க. நம்ம மாமோட தெரியக்கூடாதுன்னா அம்மா சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். ஏங்க நீங்க நிறுத்துங்க. நீங்க எந்த இடத்துல சொன்னீங்கன்னு எனக்கு தெரியுங்க. எங்க வீட்டுல என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க, ஆனா இங்க பாருங்க ஒரு பாம்பு கிட்ட சந்தேகப்படுறீங்களா? ஆஹா, அம்மா சண்டையில பொண்டாட்டிங்க தோத்துட்டா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. அவங்க அம்மாவும் இவளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அதான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றா. எதுக்கு வந்து நம்ம மேலதான் தப்புன்னு ஒத்துப்போம். ஏங்க சாரிங்க, நான் தான் தெரியாம பாம்பு போட்டேன். அதை நானே சால்வ் பண்ணிடுறேன். ஒரு 1 மினிட் மட்டும் டைம் கொடுங்க, வந்துடுறேன். இப்போ ஸ்மெல் ஓகேவா? இப்ப சென்ட் அடிச்சுங்க. எனக்கு சென்டே ஒத்துக்காது. எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். எனக்கு சென்ட்னாலே ஆகாது. ஸ்மெல் நல்லா தானே இருக்கு, கோவப்படாதீங்க. பாம்பு ஸ்மெல் போகிறதுக்காக சென்ட் அடிச்சேன். சென்ட் ஸ்மெல் போகிறதுக்காக பாம்பு போகிறதுனா கூட ஓகேங்க, போடட்டா? இல்லைங்க, சாரிங்க. நான் எது சொன்னாலும் இப்போ தப்பாக தான் போகுது. நான் வெளில போயிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சாரிங்க. என்னடா பாய், உனக்கு கொஞ்ச நேரத்தில் பெரிய பிரச்சனையாவே ஆயிருக்கும். எதுவும் பேசாமல் அமைதியாக போய் நம்ம சோஃபாவில் பார்த்துப்போம். அவ்வளோ இருக்கட்டும். The next day. ஏங்க ஐயோ பூதம். ஏங்க பயப்படுறீங்க? ஏமா யாருமா நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? ஏங்க நான் தாங்க உங்க பொண்டாட்டி. ஏங்க நீங்களா? நானே தான். நீங்களா?
நேத்து பார்க்கும்போது அழகா இருந்தாங்க, இன்னைக்கு என்னடா பேய் மாதிரி இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே மேக்கப்பா? ஏமாத்திட்டாங்களே நம்மள. இப்ப நீங்க என்ன பத்தி என்ன சொன்னீங்க? ஐயோ தப்பா எதுவும் சொல்லுங்க. அது என்ன சொல்றேன்னா, நேத்து நீங்க பார்க்க கோவமா இருந்தீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு பாசமா பேசுறீங்களே, அதான் என்ன ஆச்சுன்னு. ஐயோ ஏங்க நேத்து நடந்தது இப்ப ஏங்க ஞாபகம் பாத்தீங்க? நீங்க இந்த காஃபி குடிச்சிட்டு பல் வலிக்கிட்டு வாங்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு வச்சிருக்கேங்க. நீங்க அதை கண்டிப்பா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லணும். இந்த காஃபி குடிங்க. காஃபியா? தேங்க்ஸுங்க. சீக்கிரம் போய் பல் வலிக்கிட்டு வந்துருங்க, நான் ஒரு ஸ்பெஷல் டிஷ் எடுத்துட்டு வரேன். பல்வலிக்காச்சு, நான் வரல. என்னங்க வந்துட்டீங்களா? வந்துட்டேன். இந்தாங்க நான் உங்களுக்காக செஞ்ச அந்த ஸ்பெஷல் டிஷ். கொடுங்க. நான் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்றேன். ஏங்க எப்படிங்க இருக்கு டேஸ்ட்? ரச சாதம் செம டேஸ்டா இருக்குதுங்க. காமெடி தானே பண்றீங்க? காமெடிலாம் பண்ணுங்க, உண்மையில ரச சாதம் செம டேஸ்டா இருக்குதுங்க. ஏங்க உங்களுக்காக நான் காலங்காலத்துல எந்த கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்து உங்களுக்காக கறி குழம்பு செஞ்சேன். அப்படியா? கறி குழம்பு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதே எடுத்துட்டு வந்திருக்கலாமே, ஏன் ரசம் எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு கறி குழம்பு ரொம்ப பிடிக்கும், எடுத்துட்டு வரீங்களா? அங்க ஏதும் இல்ல, இதுதான் கறி குழம்பு. நீங்க சாப்பிடுறதுதான் கறி குழம்பு. இதுதான் கறி குழம்பா? எங்க ஒரு கறியை கூட காணும். ஏங்க கறி குழம்புனா கறி இருக்கணும்லங்க, ஒரு கறியை கூட காணும். அது கறி நல்லா வெந்து குழம்போட குழம்ப கரைஞ்சிடுச்சு. என்னடா குழம்புல கறி கரைஞ்சிடுச்சா? குங்குமத்தை தண்ணியில கரைக்கிற மாதிரி சொல்றா. ஏங்க அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க. உண்மையா சொல்லிட்டா போய் சொல்லிட்டா? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்றேன். ஐயோ இந்த கறி குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. இந்த மாதிரி நான் கறி குழம்பு நான் என் லைஃப்லயே சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளவு டேஸ்டா இருக்குதுங்க. ஐயோ தேங்க்யூ. இந்த மாதிரி நான் கறி குழம்பு சாப்பிடறதுக்கு நான் கடவுள்கிட்ட எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க நீங்க செஞ்சது. ஐயோ ஜாலி நான் ஃபர்ஸ்ட் நாளே சமையல கலக்கிட்டேன். நான் உண்மையா சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல உண்மையா சொல்லணும்னு சொன்னல. ஆமா அது மட்டும் பொய்ங்க. ஏங்க கோவப்படுறீங்க? நான் உங்களுக்காக ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு பொய்யா தான் சொல்லிருக்கலாம்ல. அதனால நான் கேட்ட முன்னாடியே உண்மையா சொல்லிட்டா போய் சொல்லிட்டானே, நீங்க தான் உண்மையா சொல்லுன்னு சொன்னீங்க. நான் ஆசையா செஞ்சு கொடுத்தது கூட நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஐயோ இல்ல இது செம்ம டேஸ்டா இருக்குங்க. பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குதுங்க. இப்போ மட்டும் நீங்க வந்து போய் சொல்றீங்க. நான் சொன்னதுக்கு கூட நீங்க வந்து போய் சொல்லிருக்கணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து போய் சொன்னா அது போய் தானேங்க. அது எப்படிங்க உண்மையாகும்? தட்டு கொடுங்க, நீங்க தான் சாப்பிட வேணாம். வாங்க இந்த திட்டாக வச்சிடுறேன். போய் சொல்லியிருந்தா சோறாது கச்சிருக்கோம். இப்போ அதுவும் இல்லாம போயிடுச்சு. நான் பண்றது ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்களா? ஐயோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண சொல்லிட்டு அப்ப ஏன் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி இவ கத்துறது கேக்குறதா, இல்ல நம்ம வயிற்றுக்கு பசியில கத்துறது கேக்குறதா? சொல்லுங்க. ஆமாங்க சாப்பாடு தான் ஆர்டர் போடுறேன். அப்படியா? அப்ப எனக்கும் சேர்த்து ஒன்று ஆர்டர் போடுங்க. A few moments later. நல்லா இருந்துச்சுல சாப்பாடு? ஆமாங்க நல்லா டேஸ்டா இருந்துச்சு. இருந்தாலும் உங்க அந்த ரச சாதம் இல்ல அந்த கறி குழம்பு ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க. நம்பிட்டேன், காமெடி பண்ணாதீங்க போங்க. ஏங்க எனக்கு வீட்ல இருந்து கொஞ்சம் போர் அடிக்குது, நம்ம வேணா எங்க வெளில போலாமா? எங்க போலாம்? சினிமாக்கு போலாமா? ஐயா சினிமால டைம் வேஸ்ட்ங்க, போருங்க அது. என்ன சொன்னீங்க? இந்த வேட்டி வேற வந்துட்டே இருக்குது. ஏங்க சிரிக்காதீங்க, இருங்க. சினிமா பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் ஒரு மூலையில தூக்கி வச்சு 2 மணி நேரம் அந்த தியேட்டருக்குள்ள உட்காந்து அந்த இருட்டான அறையில அந்த ஸ்கிரீன் முன்னாடி பார்க்கும்போது எல்லா கஷ்டமும் மறந்து போய் அது ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. வேற எதுக்கு உங்களுக்கு கிடைக்கும்? அது ஜாதி மதம் இனம் வேறுபாடு எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒன்னா இருக்கிற ஒரே இடம் அது தியேட்டர் மட்டும் தாங்க. சினிமா வெறும் சினிமாவை பாருன்னு சொல்லுவாங்கல்ல. யாருங்க சொல்லுவா? அது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நீங்க அதை நடு பேசாதீங்க, டைலாக் வந்துரும். சினிமா வெறும் சினிமா கிடையாதுங்க, அது பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு புது விஷயத்தை கத்து கொடுக்குங்க. உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு சொல்லுங்க? அது கல்யாணம் பண்ணா ஜாலியா இருக்காலும் கத்து கொடுத்துச்சு. ஆனா படகு தெரியுது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்குது கல்யாணம் பண்ணுது. அது சும்மா சொல்றேங்க, சினிமாவை நீங்க பேசாதீங்க. ஏங்க நம்ம ஷாப்பிங் போலாமா? ஐயா ஷாப்பிங்லாம் போருங்க, அதெல்லாம் எதுக்கு போனோம்? வேணாம். ஷாப்பிங் பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? பொண்ணுங்க எங்களுக்கு நாங்க சோகமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, காசு இருக்குதோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு அந்த கடைக்குள்ள போயிட்டு வாங்குறோமோ இல்லையோங்க, ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு ஒரு சாந்தி வரும். சாந்தி வரும்னு சொன்னீங்களே, அவங்க உங்க ஃப்ரெண்டா? அழகா இருப்பாங்களா? நீங்க 2 மணி நேரம் படம் போய் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி எங்களுக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகும். அந்த ட்ரெஸ் கடையில அப்படி ட்ரெஸ் தேடி கடைசியா ஒரு ட்ரெஸ் எடுத்து அது பில் கவுண்டர்ல பில் போட்டு அது காசு அதை வாங்கும்போது ஒரு டாக்குமெண்ட் ஹிட் வரும் தெரியுமா?
ஷாப்பிங் போனால் டோக்கமினிட்டு உங்களுக்கு வரும். அது பில்லுக்கு காசு கட்ட நான் தானே வரணும். இப்ப சொல்லுங்க, ஷாப்பிங் போலாமா? பிரகாஷ் ஷாப்பிங்கில் போனால் லம்பா செலவு வச்சுருவாங்க, வேணாம்னு சொல்லிவிடு. ஏங்க அது ஷாப்பிங்லாம் வேணாங்க, போக வேணாம். எனக்கு ஷாப்பிங் போனா என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க. எனக்கு ஷாப்பிங் போய் ஆகணும். ஐயோ மறுபடியும் ஒத்தையே அழுகுற ஸ்ட்ராட்டஜி. இது யாராவது கண்டுபிடிச்சா அவன் மட்டும். எங்க வீட்டுல இருந்தா என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க வந்து ஷாப்பிங் கூட என்ன கூட்டு போக மாட்டாங்க. வேணும். ஏங்க அழுவாதீங்க, ஷாப்பிங்க்கு போகலாம். நான் போயிட்டு கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஷாப்பிங் போகிறது பார்ட் 2ல வரும், பாருங்க. என் கார்டு என்ன காலியாக போகுது தெரியல. உங்களை பாட்டுல பாக்குறேன் ஷாப்பிங்ல.